வருவது சுவாமியே சரணம் ஐயப்பா என்கின்ற கோஷமும் ஐயப்ப பக்தர்களுடைய 48 நாள் விரதமும் தாங்க. அது என்ன கார்த்திகை மாதத்துல தான் விரதம் இருக்கணுமா? மற்ற மாதங்கள்ல விரதம் இருக்கக்கூடாதா என்று நீங்கள் கேட்கலாம். நாம் இந்து முன்னோர்கள் கடைபிடித்த ஒவ்வொரு விஷயத்திலேயுமே ஏதாவது ஒரு அறிவியல் ரீதியான உண்மைகள் இருக்கத்தாங்க செய்கிறது. பகல் இரவு இரண்டும் கலந்ததுதான் ஒரு நாள். அதே போல நம் முன்னோர்கள் வருடத்தையும் உத்தராயணம் அதாவது வருடத்தின் பகல் பொழுது என்றும் தட்சணாயணம் வருடத்தினுடைய இரவு பொழுது என்றும் பிரித்து வைத்தனர். சாதாரணமாகவே விடியற்காலை பிரார்த்தனை அதாவது பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேற்றி இறைவனை பிரார்த்தனை செய்தோமானால் நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேறும் என்பது நம்முடைய பேசப்படுகின்ற ஒரு வழக்கம். அதுபோல வருடத்தினுடைய பிரம்ம முகூர்த்தமாக கார்த்திகை மாதம் இருக்கின்றது. எப்படி பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ ஒரு நாளை எடுத்துக்கிடுவோமே. ஒரு நாளில் இருள் நீங்கி பகல் தொடங்கும் பொழுது அதாவது விடியற்காலையில் 3 மணிக்கு பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகின்றது என்றால் 5 மணியிலிருந்து 6 மணி வரையும் அதை சந்தியா காலம் என்கிறோம். ஒரு நாளில் சந்தியா காலம் 2 வரும். அதாவது இருள் நீங்கி பகல் தொடங்க போகுது, நல்லது வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வரக்கூடியது சந்தியா காலம். விடியற்காலையில் 5 to 6 சொல்லலாம். இதே சந்தியா காலம் பகல் முடிஞ்சு இரவு தொடங்கக்கூடிய சாயங்காலத்திலையும் வரும். அது இருள் தொடங்க போகுது, கெட்டதை ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறதுக்குரிய சந்தியா காலம். இதில் எது பிரார்த்தனைக்கு உகந்ததாக நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க? விடியற்காலையில் உள்ளது. அப்போ 3 மணி பிரம்ம முகூர்த்தமாக இருக்கிறது, 5 மணியிலிருந்து 6 மணி வரைய சந்தியா காலம் இருக்கிறது. இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தனை பண்ணால் நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேறும் என்று நம் முன்னோர்கள் கண்டறிஞ்சு இருக்கிறாங்க. இதே மாதிரிதாங்க தட்சணாயணம் என்கின்ற இருளானது நீங்கி உத்தராயணம் என்கின்ற பகலானது தொடங்க போகுது. அப்போ இதற்கு இடைப்பட்ட காலமாக இருக்கின்ற கார்த்திகை மாதம் அதாவது ஒரு நாளில் 3 மணிக்கு பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பிக்குதுன்னா அப்படி சொன்னேன்னா அதே மாதிரி தட்சணாயணம் முடிந்து உத்தராயணம் தொடங்கக்கூடிய முன்னாடி வரக்கூடிய கார்த்திகை மாதம் தான் வருடத்தினுடைய பிரம்ம முகூர்த்தம். அதற்கப்புறமாக வரக்கூடிய மார்கழி மாதம் அப்படிங்கிறது சந்தியா காலம், வருடத்தினுடைய சந்தியா காலம். அதாவது இருள் நீங்கி பகல் தொடங்க போகுது. இதே மாதிரி சந்தியா காலம் பகல் முடிஞ்சு இருள் தொடங்கும் போகுதும் வரத்தான் செய்யும், அப்படி தானே? அப்போ இறைவனை பிரார்த்திக்கக்கூடிய நல்ல காலமாக இருக்கக்கூடியது இது கார்த்திகை மாதமும் மார்கழி மாதம். அதனால தான் நல்லது தொடங்க போகக்கூடியதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சந்தியா காலம் மார்கழி அப்படிங்கிறதுனால தான் கண்ணனை கீதையில் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் என்று கூறியிருக்கின்றார். அப்போ இதை கணக்கில் வைத்து கொண்டு தான் நம் முன்னோர்கள் கார்த்திகை மாதம் 48 நாள் விரதம் இருந்து வருடத்தினுடைய பிரம்ம முகூர்த்தமாக விளக்கக்கூடிய கார்த்திகையில் இல்லங்களில் நாள்தோறும் விளக்கேற்றி இறைவனை பிரார்த்தனை செய்தால் நீங்கள் பிரார்த்திக்கின்ற அத்தனை பிரார்த்தனையும் நிறைவேறும் என்று நம் முன்னோர்கள் கண்டறிந்து வைத்தனர். அதனால் நாம் அனைவருமே கார்த்திகை மாதத்தில் தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்து இறைவனை வழிபட்டு வாழ்க்கையில் வெற்றி அடைவோம். அது என்னங்க 48 நாள் விரதம் அப்படின்னு கேட்குறீங்களா? உலகத்தில் அனைத்தையுமே நிர்ணயிப்பது 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், 9 கோள்கள். இவற்றின் கூட்டுத்தொகை தான் 48 நாள் அப்படிங்கிறது. ஒருவர் 48 நாள் விரதம் இருக்கும் பொழுது இவை அனைத்துமே 48 நாள் ஒரு சுழற்சியை அவருடைய வாழ்க்கையில் முடித்து வைக்கின்றது. அப்போ ஒரே சிந்தனையில் 5 புலன்களையும் அடக்கி இறைவனை பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் என்பது நம் முன்னோர்கள் கண்டறிந்த அறிவியல் ரீதியான உண்மை. அதனால்தான் கார்த்திகை மாதத்தில் 48 நாள் விரதம் இருக்கணும்னு சொல்லி நம் முன்னோர்கள் சொன்னாங்க. இதுதாங்க 48 நாளினுடைய மகிமை. நன்றி.